ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? திருக்குரான் 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் 150வது வசனம் நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே பிரிவினை செய்ய விரும்பி நாம் சிலரை நம்புவோம் சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர். இடையே ஒரு வழியை உண்டாக்கி கொள்ள நினைக்கிறார்கள். ஸோ இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்துவிட்டு இன்னும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையில் பாகுபாடு செய்வதை நாடி தூதர்களில் சிலரை நாம் விசுவாசிப்போம் இன்னும் சிலரை நாம் நிராகரிப்போம் எனவும் கூறி நிராகரிப்பு விசுவாசம் ஆகிய இவற்றிற்கு மத்தியில் ஒரு பாதையை ஏற்படுத்தவும் நாடுகிறார்களே. அத்தகையோர் 151 அவர்கள்தான் உண்மையாகவே நிராகரிப்போர் ஆவர். இன்னும் நிராகரிப்போருக்கு நாம் இழிவு தரும் வேதனையையே தயார்படுத்தியும் வைத்திருக்கிறோம். 152 மேலும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசித்து அவர்களில் எவருக்கிடையிலும் பிரிவினை செய்யவில்லையே. அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலிகளை விரைவில் அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான். இன்னும் அல்லாஹ் மிக்க பிழைப்பொறுப்போனாக மிக்க கிருபையுடையோனாக இருக்கிறான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக இதே விஷயம் பைபிள்லையும் வெளிப்பட்டிருக்கும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை சொன்ன தீர்க்கதரிசிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதாவது அது இன்னும் சூப்பராக இருக்கும். உங்கள் இச்சைக்கேற்ற விஷயங்களை எந்த தீர்க்கதரிசி சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, மற்றதை புறக்கணிச்சிடுறீங்க, மற்ற தீர்க்கதரிசிகள் சொன்னதை புறக்கணிச்சிடுறீங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே அதே விஷயம்தான் இங்கே வெளிப்பட்டிருக்கு. அல்லாஹ்வையும் நிராகரிக்கிறீங்க, அவனுடைய தூதர்களையும் நிராகரிக்கிறீங்க. ஸோ அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் இடையில் பாகுபாடு செய்யணும், வித்தியாசத்தை உருவாக்கணுன்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு சில தூதர்களை மட்டும் நாங்கள் விசுவாசிப்போம், மற்றவர்களை நாங்கள் நிராகரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் புதுசாக இன்னொரு வழியை இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது விசுவாசம் மற்றும் நிராகரிப்பு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாதையை ஏற்படுத்த விரும்புகிறீங்களா அப்படின்னு வருது 150. ஸோ இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ முஸ்லீம் மதத்தில் ஆதாம்லேருந்து முகமது நபி வரைக்கும் தூதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பைபிளில் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்காது. தீர்க்கதரிசிகள் அவ்வளவுதான், தூதர்கள்னு இருக்காது. அதில் இயேசுவை மட்டும் கடவுளை ஆக்கிட்டாங்க. மற்றவர்களும் தீர்க்கதரிசிகள் அப்படி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது முடியுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் கறிமீன் சாப்பிட்ணுன்றார், இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாதுன்றாருன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் சொல்கிறதையும் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? ஒருத்தர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு வெட்டு ஒன்று குத்து ஒன்றுன்ட்டு ஒரு தூதர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மோசஸ் சட்டம் அப்படி தான் சொல்லுது. இயேசு சொல்கிறார் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்ட்டு. எப்படி ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆனால் இதில் போட்டிருக்கிறதுக்கு அதான் அர்த்தம். ஸோ இதில் உள்ள அர்த்தத்தை நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் அது எப்படி ஃபாலோவே பண்ண முடியாதுன்றதையும் நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஆனால் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வருகிற ஒரு இறை தூதர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொருத்தரத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் நிராகரிப்பாளர்கள். உண்மையான நிராகரிப்பாளர்கள் அவங்க தான். அதோடைய அர்த்தம் என்னென்னா எல்லா மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் நிராகரிப்பாளர்கள்னு ஆகிடும். அட்லீஸ்ட் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இறை தூதர்கள் கோட்பாடு இருக்குது, அவங்க தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது எந்த மதத்தினாலையுமே முடியாது.
இந்த 2 மதத்திலும் சரி, யூத மதத்திலும் சரி. அப்போ எல்லாருமே நிராகரிப்பாளர் கணக்கில் தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிராகரிப்போருக்கு இழிவு தரும் வேதனையை நாங்கள் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அல்லாவும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசித்து அவர்கள் எவருக்கிடையிலும் பிரிவினை செய்யாமல் எல்லாத்தையும் சமமாக அப்படியே சொல்கிறது எல்லாத்தையும் யார் ஃபாலோ பண்ணுறாரோ ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கணும், போடலை. அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலிகளை விரைவில் அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான். இன்னும் அல்லாஹ் மிக்க பொறுப்போனாக, அதாவது பொறுத்து கொள்வோனாக, ஸோ தமிழை ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரில, மிக கிருபையுடையவனாக இருக்கிறான். ஸோ அப்படி எல்லா நபி சொல்கிறதையும் ஃபாலோ பண்ண யார் முடியுதோ, எல்லா நபி சொல்கிறதுலேயும் இவரை கொஞ்சம் கூட இயேசுவை மட்டமாகவும் முகமது நபியை அதிகமாகவும், அல்லது முகமது நபியை மட்டமாகவும் இயேசுவை அதிகமாகவும், அல்லது நடுவில் ஊறப்பட்ட நபி இல்லையா, ஆதாம்லேருந்தே நபி அப்படின்ட்டு முஸ்லீம் மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது இல்லையா. ஆதாம் நிர்வாணமாக இருப்பாங்க, அவங்கள எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? சரி, அப்படி ஒரு வேளை யாராவது ஃபாலோ பண்ண முடிந்தால் அவங்களுக்குத்தான் நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். இதோடைய அர்த்தம் அதுதான், டைரக்டாக படிச்சிங்க அப்படின்னா. சரி, அப்படி யாராவது எல்லாரையும் ஆதாம்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் சும்மா இயேசுவை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறதில்ல, இயேசு சொன்னதையும் ஃபாலோ பண்ணணும், மோசஸ் சொன்னதையும் ஃபாலோ பண்ணணும். பண்ண முடியுமா யாராலையாவது? உலகத்தில் யாராலையாவது முடியுமா? இல்லையா? அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் கிருபையுடையவனாக இருப்பேன், பொறுப்பவனாக அதை பொறுத்துக்கொள்பவனாக இருப்பேன், மறுமையில் அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பவனாக இருப்பேன் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் குரான் படி. சரி, இதை பற்றிய பிரம்மகுமாரிகள் பைபிளுமே நம்ம சொல்லிட்டோம், பைபிளும் இதே வசனம் வருது, வார்த்தைகள் தான் வேறு, இதே அர்த்தம் தான் வருது. ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாதுன்றதான் இயேசுக்கு சேலஞ்சு இல்லையா. விபச்சாரம் செஞ்சால் அவளை கல்லால் அடித்து கொல்லணும் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இயேசு என்ன சொல்கிறார்? இல்லை நான் அதெல்லாம் நிராகரிக்க வரல, அதை மெய்ப்பிக்கவே வந்தேன்னு. குரானில் கூட அப்படி ஒரு வசனம் இருக்கும். ஆனால் அப்படி மெய்ப்பிக்க முடியாது, அதுதான் அங்கே விஷயம். கிறிஸ்தவர்கள் யாரை கேட்டாலும் இல்லை அது பழைய ஏற்பாடு, அது அப்போதைக்கு கடவுள் அப்படி சட்டம் கொடுத்தாரு, இப்போதைக்கு இப்படி இருக்கார். ஆனால் இங்கே அப்படி இல்லையே, நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் தானே இருக்குது இல்லையா. லேட்டஸ்ட்டாக நபி சொன்னதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுன்னா இங்கே இருக்குது, பைபிள்லையும் இருக்காது. ஆனால் இதை அப்படியே இதை கேட்காம அப்படியே ஏற்றுக்கிறது, ஃபாலோ பண்ண முடியாது, அது வேறு விஷயம். இல்லை இது கரெக்டு தான் அப்படின்ட்டு யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்டின், யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் முஸ்லீம் அப்படின்னு ஒன்று சொல்லி நம்ம மனதை நம்மளே சாந்தப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அதேமாதிரி இந்து மதத்தில் என்னங்க இத்தனை தெய்வங்கள் எப்படிங்கிறானே, இல்லை அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி கடவுளும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாரு பாருங்கள். மழைக்கு இந்த கடவுள், புயலுக்கு இந்த கடவுள், மொத்தத்தில் அது ஏன் இருக்குதுன்னு தெரியாது, பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை விட்டு கொடுக்க முடியல இல்லையா. அதனால் ஒவ்வொரு மதத்தினரும் ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, இது மதங்கள் மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. மனிதர்கள் அப்படின்னா யார்? கடவுளை தவிர எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும், அவ்வளோதான். கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய வழி அவர்கிட்ட தான் இருக்குது, அவரே சொன்னால்தான் தெரியும். அவர் இறுதியில் சொல்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவரை பற்றி தான் யாருக்குமே தெரியாது. அப்புறம் அவர் இறுதியில் வருவார்னு மட்டும் யாருக்கு தெரியும். ஸோ அவர் சொல்கிறார் ஞானத்தை. அதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னா, தூதர், இறை தூதர்னா யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசிகள், இறை தூதர்கள் அப்படின்னெல்லாம் சொல்லப்பட்டது மத ஸ்தாபகர்கள் மட்டுமே, மதத்தை உருவாக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ மதத்தை உருவாக்குறவங்க இறை தூதர் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு கடவுளை பற்றியும் தெரியாது இல்லை, கடவுளை ஒருவனும் பார்த்ததில்லை அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கடவுளுடைய ஞானம் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு தான் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ எப்படி இவர்களுக்கு கிடைக்கும் ஞானம்? அப்போ
கடவுளே வந்து சொன்னால்தான் அந்த வழி தெரியும். அதுதான் அதோடைய அர்த்தம். அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இறைத்தூதர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இறைவனுடைய செய்தியை யார் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் இறைத்தூதர் இல்லையா? ஆனால் இறைவனுடைய செய்தி அவர்கிட்ட தான் இருக்குது. அதை யாருக்கும் எடுத்துகிட்டு வர அளவுக்கு யாரும் புத்திசாலி கிடையாது இல்லையா? அவ்வளோ ஈஸியும் கிடையாது அவருடைய ஞானத்தை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்கிறதுக்கு. ஸோ அப்போ இன்னொன்று, இறைவன் இருக்கிற இடத்துல அவருக்கு உடம்பு கிடையாது பேசுகிறதுக்கு. அங்கேருந்து ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா வந்து நபி உடம்பில் வருது, கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா இயேசு உடம்பில் வருது அப்படிங்கிற விஷயத்த கடவுள் சொல்கிறார். அவங்கவுங்க மதத்தை வச்சுட்டு இல்லை உள்ளெல்லாம் வரல அப்படின்ட்டு முஸ்லீம்கள் வந்து கமெண்ட் போடுவாங்க. ஸோ நாங்கள் கடவுள் சொல்கிறத பேசுகிறோம், நீங்கள் மதம் சொல்கிறத பேசுகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கடவுள் சொல்கிறது என்ன, அது நீங்களே வந்து என்ன சொல்கிறது பகுத்தாராய்ஞ்சிக்கலாம், எது சரியாக இருக்கும், எது லாஜிக்காக இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ கடவுள் வந்து சொல்கிறாரு, நானே வந்து சொல்லாத வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அனாதைகளே. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளை பற்றி தெரியாதவர்களே, நாஸ்திகர்களே. அதனால்தான் ஒரு கடவுளுடைய குழந்தை தான் தெரியாமலே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மதத்தின் பேராலே. ஸோ கடவுள் சொல்றார், இந்த மதங்கள் எல்லாம் உடலுக்காக நீங்கள் உருவாக்கிக்கிட்டது, நீங்கள் உடலே கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவின் தந்தை தான் கடவுள், அவரைத்தான் சிவ பரமாத்மான்னு இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம். அவர் மட்டும் இல்லை, ஆத்மாக்கள், அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். இந்த ஆத்மா தான் கண்ணு வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் பண்ணுறது ஆத்மா தான். அது வெளில போயிடுச்சுன்னா கண்ணு இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது. ஸோ இந்த ரகசியத்தை இறைவன் சொல்கிற, நீ ஆத்மா, உடம்பு கிடையாது. இதே ஆத்மா இன்றைக்கி அனைத்தையும் இழந்து இயற்கை சீற்றம், ஏழ்மை, நோய்கள், எல்லா துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படி இருக்கக்கூடிய ஆத்மா, பிச்சைக்கார மாதிரி இருக்கிற ஆத்மா, ஒரு காலத்தில் இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருந்தோம், ஸ்ரீ நாராயணனாக இருந்தோம். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே வந்த முதல் ராஜா ஸ்ரீ நாராயணன், அவருடைய மனைவி லக்ஷ்மி. அங்கே ராஜ்யம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம முடிக்கும்போது அங்கே அடித்தட்டு இருக்கும், இந்த அடித்தளத்தில் இருப்பார்கள் முனாஃபிக்குகள் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அங்கே ராஜா இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, அதை விட கொஞ்சம் பணம் கம்மியாக இருப்பாங்க. இப்படியே ஏழைன்னா இன்றைக்கி இருக்கிற ஏழை நினச்சிக்காதீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, அதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் நிரம்பி இருக்கும். பணக்காரர்களோடு ஒப்பிடும்போது அவங்க ஏழை, அவ்வளோதான். ஸோ அப்படி இருப்பாங்க சொர்க்கத்தில். ஸோ அதில் நம்பர் 1 தேவதை இந்த லக்ஷ்மி நாராயணன். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசைனா என்னன்னு தெரியாது, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 5 விகாரத்தை விடுவதை பற்றியும் இந்த விகாரத்துக்கு தண்டனையும் கொடுக்கறதா இருக்கும். அப்படின்னு அர்த்தம், அது தப்பு, அதை விட்டுருங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள், காமத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, விபச்சாரமாக, அதுக்கு ஒரு என்னென்ன தண்டனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். காமத்தினால் எவ்வளோ பிரச்சனை வந்தது. சாலமன், பைபிளில் பார்த்திங்கன்னா சாலமன் வந்து கடவுளுக்கு அவ்வளோ பிரியமானவன், ஆனால் 1000 பொண்டாட்டி, பார்க்குற பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதனால் எப்படி அவனுடைய வம்சமே அழியுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். காமத்தினால். கோபம் கேட்கவே தேவையில்லை, அதுக்கு நீங்கள் மதத்தை பார்க்க தேவை, நேரடியாக நம்ம வாழ்க்கையிலே கோபப்பட்டு எவ்வளோ இழந்தோன்னு யோசித்தாலே தெரியும். பற்று, மதத்தின் மேலே, மொழியின் மேலே பற்று வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் கொத்தாக மனிதர்களை இறக்கிறத நம்ம பார்க்குறோம். மதத்தின் மீது பற்று, குடும்பத்தின் மீது பற்று. ஸோ இந்த பற்றை அறுத்தெறி அப்படிங்கிறது தான் இப்ராஹிம் கதையே. மனிதனுக்கு வந்து அதிகமான பற்று தன் குழந்தை மேலே தான் இருக்கும். ஓகே, மனைவி மேலேயும் இருக்கும், ஆனால் அதை விட குழந்தை மேலே இருக்கும். அங்கே ரெண்டுத்தையுமே தியாகம் பண்ண கடவுள் சொல்கிறார், அர்ப்பணிக்க சொல்கிறார். இப்ராஹிமுடைய மகனையும் சரி, மனைவியையும் சரி. அப்போ என்னென்னா அந்த பற்று தப்பு,
பற்ற விடுன்ற விஷயந்தான் அங்கே போதிக்கப்படுது. பேராசை, அகங்காரம். ஸோ அகங்காரம் இல்லாமல் இருப்பவர்கள் தான் உயர்ந்தவர்களாகவே காட்டப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஈசாக் அப்படின்ற ஒரு ஈசாக்கில் யோசேப்புன்ட்டு பைபிளில் அவரை அவருடைய கூட பிறந்தவங்களே கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடிமையாக விற்றுடுவாங்க. அங்கே போனவுடனே ஒரு யார்கிட்ட அடிமையாக இருக்கிறாரோ அவர்கிட்ட நல்ல விசுவாசமாக இருக்கிறனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வச்சுருப்பார். அவருடைய மனைவி யோசேப்பு ரொம்ப அழகாக இருப்பான். அவன் மீது காம வயப்பட்டு அவனை தப்பு செய்ய கூப்பிடும்போது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் மேலே அபாண்டமாக பழி சுமத்தி என்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்துட்டான் அப்படின்ட்டு பொண்ணு சொன்னதானே நம்புவாங்க. ஸோ அப்போ கணவன் நம்பி அவனை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலையும் அவன் எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களாக இருப்பான். அவனுக்கு சில அதிசயம், ஒரு கிஃப்ட், கடவுளுடைய கிஃப்ட் என்னென்னா அந்த கனவுக்கு அர்த்தம் கரெக்டாக சொல்லுவான். இது பிற்காலத்தில் ராஜாவுக்கு தேவைப்படும் போது அவன் கரெக்டாக சொன்னோன்னே ராஜாவுக்கு பிடிச்சி போய்டும். ராஜாவுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் இருப்பான். அவன் தொட்டதெல்லாம் கைராசிக்காரன். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா ராஜா அவனுக்கு ஈக்குவலாக வச்சுருப்பார். இந்த நேரத்தில் அவனை கொலை ஊரில் பெரிய பஞ்சம் வந்துடும். அந்த சகோதரர்கள்லாம் அதாவது அவனு தெரியாது, அந்த ராஜாவை பார்க்க வராங்க சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக. அப்போ இவன் கண்டுபிடிச்சாரான், அவங்களுக்கு தெரியாது. அவன் நினச்சா நான் யார் தெரியுமான்னு கெத்து காட்டியிருக்க முடியாது. ஆனால் அவன் சொல்லுவான், ஒரு விளையாட்டு மாதிரி காட்டுவான், நான் தான் அவனோடனே எல்லாம் பயந்துடுவாங்க, எல்லாம் அழுவாங்க, கொண்டுட போகிறான்ட்டு. ஏன் அழுறீங்க? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நீங்கள் அப்படி என்னை அனுப்பலைன்னா நான் இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருக்க மாட்டேனே அப்படின்னு. ஸோ அந்த அகங்காரம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது. பேராசைக்கு எனக்கு டக்குன்னு எதுவும் கதை ஞாபகம் வரலை. ஏன்னா பைபிளு, குரான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் மாதிரி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி பேராசை தப்புன்னு சொல்லக்கூடிய கதை, யாருடைய கதை, பைபிள்லையோ அல்லது குரான்லேயோ, அதை நீங்கள் போடுங்க, நேயர்களுக்கு பிடிக்கும். சரி, ஸோ இதுதான் கடவுளுடைய ஞானம். இதெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க அங்கே. ஆனால் 2100 வருஷம் கழிச்சு அது காரணம் என்னன்னா, ஆத்மானு பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆனால் நரகத்தில் வரும்போது, மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வரும்போது தான் அவங்களுக்குள்ள ஆத்மான்றது மறந்து உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க, வெளி உலக விஷயத்தில் மயங்குறாங்க. அப்போ புலனின்பம் வருது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வருது. அது எல்லாமே அவங்கள புத்தியை மயக்கக்கூடியது. அப்போ சரி அது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியாமல் பாவம் மேலே பாவம் செய்கிறாங்க. அதோடைய விளைவாக என்ன ஆகுது, ஒரு அளவு தான் கடவுள் பொறுப்பார். அவர் மன்னிப்பவர். அதாவது இது நான் பிரம்மகுமாரி ஞானத்தை சொல்கிறேன் இல்லையா, இங்கே கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா மற்ற மதத்தினர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, கடவுள் பார்த்து தண்டனை கொடுப்பார், நல்லவங்களுக்கு நல்ல கூலி கொடுப்பார், கடவுள் சொல்கிறார். அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நீங்கள் தப்பு செஞ்சீங்க, இழந்தீங்க, இப்போ நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க தான் நான் வரேன். இதை பண்ணாத அப்படி கிடையாது. உடல்னு நினச்சிட்டு நீ எது பண்ணாலும் பாவம் தான். ஆத்மான்னு உணர்ந்தனா, இன்னொருத்தனையும் நீ ஆத்மான்னு பார்த்தனா, எந்த ஆத்மாவும் கடவுளுடைய குழந்தைன்னு நினைக்கும் போது அது என்னுடைய சகோதரன் நீ பார்ப்ப. சகோதரி கூட கிடையாது. ஏன்னா சகோதரி நினைத்தால் கூட காமத்தில் விழாற மாதிரி இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு. ஸோ அப்போ காமம் வராது இல்லையா. இந்த ஒரு பிறவி மட்டும் இந்த முயற்சி பண்ணி நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுங்க. அங்கே இயல்பாகவே காமத்தை தூண்டக்கூடிய எதுவுமே நடக்காது. சினிமாவோ, கெட்டுப்போன மனிதர்களோ, அங்கே தான் அனுமதியே கிடையாது. இறைவனுடைய வழிபடி நடந்து டெஸ்ட் பேப்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் பாஸ் ஆகி நீங்கள் நாராயணன் ஆக போகிறீங்களா, வேலைக்காரன் ஆக போகிறீங்களான்றதெல்லாம் டெஸ்ட்டை வச்சு. காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதையெல்லாம் ஜெயிச்சு போகணும். ஸோ அதுக்கு கடவுள் சொல்கிறது ஸ்ரீமத் அப்படின்வாங்க. ஸ்ரீமத் பகவத்கீதைன்றாங்க இல்லையா. ஸ்ரீ அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம், மத்துனா வழி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள். சொர்க்கத்தில் உள்ள தேவதைகள் எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான், அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஸோ அப்போ ஆனால் அந்த உயர்ந்தவர்களை அப்படி ஆக்குனது யார்? அந்த உயர்ந்தவர்கள் இன்றைக்கி தாழ்ந்தவர்களாக இருக்கிற நாம தான். நம்மை அப்படி ஆக்குறது யார்? அவர்களை விட உயர்ந்தவர் தான் ஆக்க முடியும் இல்லையா. அதுதான் கடவுள்.
ஸோ அதனால தான் அவர் ஸ்ரீ அப்படின்னு கடவுளை மட்டும்தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் வந்து ஆளுக்கு ஸ்ரீன்ற பேர் வச்சுக்கிறாங்க, ஸ்ரீயும் வச்சுக்கிறாங்க, ஸ்ரீ ரவிசங்கர். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பண்ண மாட்டாங்க பாவம். சரி, இப்போ இறைவன் காலைல எழுந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்ன, அதாவது எப்படி காரியங்களை பண்ணணும், நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்களோ அதை தான் பண்ண போகிறீங்க. இங்கே ஸ்பெஷலாக பஜனை பாட போகிறதில்ல, பட்டினி கிடக்க போகிறதில்ல, விதவிதமாக சாமி கும்பிட போகிறதில்ல, கத்த போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? லவ்வர் எப்படி ஒருவர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மா வீட்டில் இருந்தாலும் அந்த நினைவு, அந்த போதையில் அந்த மாதிரி கடவுளை நினச்சிட்டு இருக்கணும். நினைக்கணும்னா முதல்ல கடவுளை எப்படி இருக்காருன்னு தெரியணும். எந்த மதத்துலையும் சொன்னது கிடையாது. இது ஒன்றே போதுமான நிறுவனம். எந்த மதத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து முதல்ல அவரை பற்றிய அறிமுகத்தை தானே கொடுப்பார். முதலும் முடியும் அவரை பற்றிய அறிமுகம்தான். மற்ற எல்லாத்தையும் தான் மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டானே, அவரை பற்றி தானே தெரியாது. ஸோ அவர் வந்து சொல்கிறார், முதல்ல நம்மை பற்றி சொல்கிறார். நீங்கள் ஆத்மா, உடம்பு கிடையாது. நானும் ஆத்மா. நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறீங்க, நான் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதில்ல. அதனால தான் என்னை பார்க்க முடியறதில்ல. உங்களையுமே பார்க்க முடியாது. உங்கள் உடம்பை தான் பார்க்க முடியும், அது நீங்கள் கிடையாது. ஸோ இப்போ ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நம்மளும் அங்கேருந்து தான் வந்தோம், ஆனால் அவர் எப்போவுமே அங்கே தான் இருக்கிறார். அதனால் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு பண்ணுங்கள். உங்களையும் ஆத்மானு உணர்ந்து நினைவு பண்ணுங்கள். உடல் இருப்பதையே மறந்து நினைவு பண்ணுங்கள். முழுக்க அவர் நினைவு மட்டுமே இருக்கணும், நின்னாலும் எழுந்தாலும் உட்காந்தாலும். மற்றபடி இங்கே சிவனை வந்து நாங்கள் அப்பான்னு சொல்லுவோம், அப்பாவை பேர் சொல்லி கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ஹிந்தியில் ரொம்ப மரியாதையாக அப்பான்னு சொல்கிறது தான் பாபான்ற வார்த்தை. மற்றபடி சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபா இவங்களெல்லாம் கிடையாது. மனிதர்களுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. மனிதர்கள், மத ஸ்தாபகர்கள், ஏன் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை கூட நிராகரிக்கிறதுனா என்ன? அப்படின்னு இருந்தது நாம தான். அவங்க இல்லைன்னு கிடையாது, அவங்க உயர்ந்தவர்கள் இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பாக உயர்ந்தவர்கள் தான் இல்லையா? ஆனால் இப்போ அதுவாக நீங்கள் மாறணும். பூஜை பண்ணுற நேரம் முடிஞ்சிச்சு, கடவுளையே நாம் வணங்குறது கிடையாது. கேட்குறாரு, உங்கள் அப்பாவை வணங்கிட்டா இருப்பீங்க, அவர் சொல்கிறத செய்வீங்க இல்லையா? இப்போ அவரை நினைக்க சொல்கிறார். அதுவும் எதுக்கு? நம்ம ஆத்மா தூய்மை ஆகிறதுக்கு. இப்போ மட்டும்தான், அதுக்கப்புறம் மறந்துடும் இந்த ஞானம். 5000 வருஷம், 2500 வருஷம் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செஞ்சு நரகத்திலுமே பாதி சுகமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பாவம் தான் செய்வோமே தவிர தண்டனை கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்டனை கிடைக்கும். இப்போ கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் வரார். 90 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ இப்போ தண்டனை கிடைக்காம எப்போ கிடைக்கும்? அதனால தான் பயங்கரமாக நிலநடுக்கம், ஜாதி சண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை, மொழிச்சண்டை, எல்லாம் வீட்டுக்கு வீடு துக்கம், துரோகம். பொண்டாட்டியை நம்ப முடியல, புருஷனை நம்ப முடியல, குழந்தைய நம்ப முடியல, மத தலைவரை நம்ப முடியல, எல்லாமே நடக்கும். இப்போ நம்பிக்கைக்குரியவர் கடவுள் மட்டுமே. அவர் வரும்போது மக்கள் எல்லாம் நாஸ்திகர்களாகவே ஆகிட்டாங்க. உண்மையிலே நாஸ்திகர்கள் தான், இப்போ ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் இறைவன் ஞானத்தை கோடியில் ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொர்க்கத்திற்கு சொற்பமானவர்களே போவாங்கன்ட்டு குரான்லேயும், சொர்க்கத்தின் பாதை இடுகலானது அப்படின்ட்டு பைபிள்லேயும் இருக்கும். ஏன்னா இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அத்தனையும் அழிக்கிறோம். இறைவனின் நினைவில் இருந்து அழிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஸ்தூலமாகவே காமத்தில் ஈடுபடுறதை நிறுத்துவோம். ஆனால் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் யுத்தம். இதுக்கப்புறம் மனதிலும் அது வராமல் தடுக்கிறோம். அப்போ இறைவன் நினைவும் இறைவன் கொடுக்குற ஞானம், பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அந்த முரளி கேட்க 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 ஆத்மா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கணும்ல, எத்தனை 50-60 வருடம் பிறந்ததுலேருந்து அந்த மதத்தில் தானே இருக்கிறாங்க எல்லாருமே. யாராலையாவது காமத்தை விட முடியுதா? மத தலைவர்கள் பொண்டாட்டியோட மட்டும் இல்லை, மற்றவர்களோடையும் காமத்தில் விழறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா மதமும் எக்ஸப்ஷன். எதை நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு மதம் சொல்லுங்கள், எந்த மதத்தில் வந்து காமத்தில் யாரும் விழலப்பா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். இந்த நேரத்தில் மற்ற பெண்ணே இல்லை, உன் சொந்த மனைவியே நீ சகோதரியாக பாரு, உன் சொந்த கணவனே சகோதரனாக பாரு. பைபிளில் இருக்கும். ஆக்சுவலாக அப்ரஹமும் இன்னொருத்தரும்
யாருன்னு தெரில, 2 இடத்துல வரும் இதே மாதிரி. மனைவியை வந்து சகோதரின்னு தான் அறிமுகப்படுத்துவாங்க எல்லோருக்கும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், பிராமணர்கள் ஏனான்னு தான் கூப்பிடுவாங்க கணவனை. அவங்களுக்கும் அது தெரியாது எதனால் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, ஸோ இப்படி இந்த ஒரு ஏன்னா காமத்தினால தான் அனைத்தையும் இழக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. திருமணம் ஆனவுடனே முடிஞ்சு போச்சு, அவன் முகத்தில் சந்தோஷமே இருக்காது. குறிப்பாக ஆண்கள் முகத்தில். பெண்களுக்கும் அப்படி தான், பட் ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகம்னே நினைக்கிறேன். சரி, ஆனால் சொர்க்கத்தில் திருமணமாகும், ஆனாலும் ஆனந்தமாக இருப்பாங்க. காரணம், அங்கே காமம் இருக்காது. இன்னொன்று, அளவற்ற செல்வம் இருக்கும். ஆனால் காமத்தை விட்டதுனால தான் உங்களுக்கு அது கிடைக்கிது. ஏன்னா இந்த உலகில் இன்பத்தில் டாப்பு உச்சம்னா காமம் தான். காமத்தில் ஈடுபடும் பொழுதெல்லாம் நீங்கள் சொர்க்கத்தை விலையாக கொடுத்து இந்த சிற்றின்பத்தை வாங்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. குரான்லேயே அது இருக்குது இல்லையா? நரகத்தின் சுகத்தை பகரமாக, அதாவது சொர்க்கத்தின் சுகத்தை பகரமாக கொடுத்து சிற்றின்பம், உலகியல் இன்பத்தை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும். அது ரொம்ப அற்புதமான வரியும் கூட, அதுதான் உண்மையும் கூட. ஸோ இப்போ கடவுள் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, காலையில் 2 to 5 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்களே, அது அமிர்த வேலைன்னுவாங்க. ஏன்னா அந்த நேரம் வந்து எல்லோரும் தூங்கிடுவாங்க. 2 மணிக்கெல்லாம் பயங்கரமாக தூக்கம் தள்ளும். பெரும்பான்மையானவர்கள் தூங்கிடுவாங்க அந்த டைம் இல்லையா? அப்போ தான் தூக்கம் அடித்து போட்ட மாதிரி வரும். அந்த நேரம் நீங்கள் எழுந்திரிச்சு இறைவனை நினைங்கன்றார். ஏன் அந்த நேரம்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமம் இந்த மாதிரி விஷயத்தில் தான் மனிதர்களுடைய புத்தி மூழ்கி கிடக்கும். அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்களா அவங்க? அப்போ ஏன்னா இந்த எண்ணங்களின் வைப்ரேஷன் நம்மளை தாக்கும். ஸோ இந்த தாக்குதலே இல்லாமல் இருக்குன்னா அந்த நேரத்தில் எழுந்துச்சி, ஸ்கூல் பசங்களாம் நடுராத்திரி எழுந்துச்சி படிப்பாங்க பாருங்கள். இதே காரணத்துக்காக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கும், அவங்களால அதை உணர முடியும் அப்படி படிக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால தான் இறைவனும் அந்த நேரம் எழுந்துச்சி என்னை நினைவு செய்யுங்க, உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த நேரம் நான் சக்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறார் குழந்தைகளுக்கு. எப்போ? 2 to 5. யாருக்கு? குழந்தைகளுக்கு, பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும். 5 மணிக்கு மேலே பக்தர்கள், எந்த மதம் எடுத்து பாருங்கள், 5 மணிக்கு தான் அவங்க வந்து தொழுகை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கோயிலில் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அது பக்தர்களுக்கு, அது எல்லாரும் வந்துடுவாங்க வரிசையாக. ஆனால் குழந்தைங்க ரொம்ப கம்மியானவர்கள், அவர்களுக்காகவே ஒதுக்கி வச்சுருக்கிறார் அந்த நேரத்தை. ஸோ கம்பல்சரி அந்த நேரம் ஏந்திரிக்கணும். ஸோ 2 மணிக்கு ஏந்திரிக்க முடியாட்டினாலும் குறைஞ்சபட்சம் 4 to 5 ஆகுது. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா 4 to 4:45. சரி, அந்த நேரம் இறைவனை நினைக்கணும். அடுத்தது முரளி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்தணும். தினமும் முரளி கம்பல்சரி படிக்கணும். தினம் புதியதாக வரும், இதுதான் முக்கியம் இல்லையா? முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ ஒரே பைபிளை தான் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கணும். அதுவும் ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சில இடத்த மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது அவங்களுக்குன்னு ரெடிமேடாக ஒரு ப்ரேயரை கொடுத்துருவாங்க, அதை மட்டும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி, அதனால் எந்த கேரக்டரும் மாறிடாது இல்லையா? ஏன்னா தப்பு பண்ணுறவன், ரேப் பண்ணுறவன் எல்லாமே அந்தந்த மதத்து விஷயத்தை அவனும் பண்ணிட்டு தான் இருப்பான். குணம் மாறாது அதனாலன்றதுக்கு அது ஒரு சிறந்த உதாரணம். ஆனால் இங்கே உங்கள் குணத்தை மாற்றக்கூடிய விஷயத்தை தான் இறைவன் சொல்லிகிட்ருக்கார். இங்கே பஜனை பாடுறது எதுவும் கிடையாது, புரியாத பாஷை கிடையாது. அவங்கவுங்க தாய்மொழியில் இது வரும், அவங்க தாய்மொழியில் தான் அது படிக்கணும். புரியாத பாஷை வேணால், அது ஹிந்தியில் இறைவன் பேசுகிறாரு, ஹிந்தி தெரிந்தால் ஹிந்தி படிக்கலாம். மற்றபடி அந்த மொழிக்கு ஒரு பாவனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் யார் உடம்புல வர்றாரோ அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனால் அவர் வாயில் ஹிந்தியில் பேசுகிறார், அவ்வளோதான். ஸோ அந்த ஞானத்தை கேட்க உங்களுடைய குணம் மாறும். மெயினாக அவர் கொடுக்குறது என்னென்னா, 24 மணி நேரம் இறைவன் நினைவில் இருங்க, ஆத்மான்ற உணர்வில் இருங்க, ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள். முக்கியமானது இதுதான். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தின் குணாதிசயம் இங்கே இருக்கணும். ஏன்னா அங்கே அப்படி தான் ஆத்மாவை பார்ப்பீங்க, அன்பாக இருப்பீங்க. அந்த அன்பெல்லாம் எப்படி? ஆத்மா மீது அன்பு, உடல் மீது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். உடல் மேலே உள்ள அன்பு பற்றாம வரும், பற்று உங்களை மிருகமாக ஆக்கிடும். ஸோ இங்கே பற்றற்ற அன்பு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புதியதாக இருக்கும். ஸோ இறைவனுடைய ஞானத்தை கேட்க உங்களுக்கு புரியும். ஏன்னா குழந்தை மேலே பற்று இருக்கக்கூடாதுன்றது தானே இப்ராஹிம் கதையுடைய விஷயமே. அப்புறம் எப்படி கடவுள் கும்பலாக போய் சண்டை போடவா கற்றுக் கொடுப்பார்? கீதையிலையும் அந்த தப்பு இருக்கும், பைபிள் குரான்லேயும் இருக்கும், மகாபாரத ராமாயணத்துலேயும் இருக்கும்.
ஆனால் இந்த யுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்கிறது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற குணங்கள் நரகத்தில் வருது. சொர்க்கத்தில் அன்பு, அமைதி, ஆனந்தம் போன்ற தெய்வீக குணம் மட்டுமே இருக்கும். இப்போ அந்த குணத்தை நீங்கள் நிரப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி அசுர குணம் வருது? அசுர குணம் நிரம்பிய உலகத்தில் நம்ம பிறந்தோடனே முன்ஜென்மத்திலே இருக்கும். ஆனால் அதை தூண்டக்கூடிய விஷயம் இவங்க பண்ணி வந்துடும். ஆனால் இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? அதுக்கு தான் வெளி உலகத்தை பார்க்காதே, கேட்காதே, நினைக்காதே, யார் பேசுகிறதையும் கேட்காதே, மதங்கள் சொல்வது, மனிதர்கள் சொல்வது, சித்தாந்தம் எல்லாத்தையும் தூக்கிப்படுங்க, நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கடவுளுடைய செய்தி கடவுளே தான் சொல்கிறார். அப்போ யார் இறைத்தூதர்? கடவுள் தான் அந்த இறைத்தூதர். அடுத்தது, இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடல் மூலமாக சொல்கிறார், பிரம்மா அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட இந்த ஞானத்தை கேட்டுட்டு எல்லோரும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்குறோம். எல்லோருமே கேட்கலாம். ராஜஸ்தானில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துருக்கார், நீங்கள் போய் கேட்கலாம். ஆனால் எப்போ வந்திருக்கிறது? கடவுள் நிச்சய புத்தி வந்த பிறகு. எப்படி வரும்? வந்தால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வந்தால் தான் உங்களால் கேட்கவே முடியும் தினம் தினம் முரளி. ஸோ இதை நீங்கள் குரான் இந்த சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க இருப்பீங்க. எத்தனை பேர் முரளி ரெகுலராக பார்த்துருப்பீங்க? மேபி ஒரு நாள் என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்துருக்கலாம். அதுவே ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க. அதிலே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொர்க்கத்தில் வர தேவதை ஆத்மான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ இறைவனுடைய ஞானம் தினம் தினம் கேட்குறது, அதில் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இங்கே இறைவனுடைய ஞானத்தை கொடுக்குற எல்லாருமே இறைத்தூதர்கள் தான். நீங்களும் இந்த ஞானத்தை கேட்டு இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா இறைத்தூதர் தான், இறைவனுடைய செய்தியை கொடுப்பவர்கள். எப்படி கொடுப்பீங்க? சாரமாக கொடுப்பீங்க. மீதி நேரடியாக இறைவன்கிட்ட கேளுங்க. எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு பாருங்கள், கடவுள்கிட்ட நேரடியாக இல்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசு கடவுள்னே நினைக்கிறாங்க. சரி, நினைக்கட்டும். ஆனால் இயேசுக்கிட்ட நேரடியாக அவங்க கேட்டாங்க இல்லை, இல்லையா? அதேமாதிரி முஸ்லீம்கள் முகமது நபி கடவுளுடைய தூதர்னு நினைக்கிறாங்க. சரி, நினச்சிக்கிட்டோம். ஆனால் அவர்கிட்ட நேரடியாக கேட்டாங்க? கிடையாது. ஆனால் இங்கே கடவுள்கிட்ட நேரடியாக கேட்குறது என்ன மாதிரி பாக்கியம், யோசிச்சு பாருங்கள். அப்படி கேட்டு அவர் சொல்கிற ஞானத்தை கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் கேட்காம விட்டுருவீங்களா? இது கடவுள் முரளியில் சொல்லும் விஷயம். இதுதான் மதங்கள் அப்படி வெளிப்பட்டு இருக்குது, இல்லையா? கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் விட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பதவி கிடைக்கும். ஏன்னா சொர்க்கத்தில் ராஜாவிலேருந்து வெட்டியான் வரைக்கும் இருக்கிறோம். இந்த ஞானத்தை ஸ்லைட்டாக கேட்டாலே சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் நிச்சய புத்தியோடு கேட்டிங்கனாலே, பேசுகிறது கடவுள்ன்ற நிச்சய புத்தி வந்துட்டால் போதும், அடுத்தது எந்த கேள்வியும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதுதான் மெயின். ஞானமெல்லாம் அப்புறம்தான். ஆனால் ஞானத்தின் மூலமாக தான் கடவுளை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அது வேறு விஷயம். சரி, ஒரு செகண்ட் இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நீங்கள் நினைங்களாம், கன்ஃபார்மாக நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. டவுட்டே கிடையாது. வர்றது தான் வரும். சொர்க்கத்தில் நாராயணன் ஆகுமே, எதுக்கு வேலைக்காரன் ஆகணும்? இறைவனுடைய ஞானத்தை கேட்டு காமம், கோபம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காமத்தை விடணும் அப்படின்னா நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. காமத்தினால்தானே எல்லா பிரச்சனையும். யோசிச்சு பாருங்கள், திருமண பக்கமெல்லாம் டைவர்ஸு, கள்ள தொடர்பு. அது மட்டும் இல்லை, அந்த திருமண பந்தனத்துலேருந்து வெளில வர முடியாமல் ஆண்கள் படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பார்க்குறோம்ல, ஜான் ஜபராஜ், இந்து மதத்தில் அதேமாரி ஒருத்தர் அகோரி கலையரசன். இது ஃபேமஸாக இருக்கிற. இது இல்லாமல் வீட்டுக்கு வீடு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதிலேருந்து நீங்கள் அதில் சிக்கவே இல்லைன்னா அதுதான் சேஃப்டி, இல்லையா? அப்படியே சிக்கியிருந்தாலும் காமத்தை மட்டும் விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் விடும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும், அது வேறு விஷயம். திடீர்னு ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இது வரலாம். ஆனாலும் நீங்கள் இறைவன் நினைவில் இருக்க அந்த காமத்தில் மட்டும் நீங்கள் காமத்தை தூண்டக்கூடிய எதையுமே பார்க்கவோ கேட்கவோ செய்யாமல் இருந்து பாருங்களா, உங்கள் குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும். இறைவனுடைய ஞானத்தை கூட விடுங்க, நீங்கள் எடுக்க கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு காமத்தை விட்டு பாருங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ காமத்தில் விழுறீங்களோ அடுத்த நாள் கன்ஃபார்மாக உங்கள் வீட்டில் சண்டை வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ கடவுள் ஒரு வழி கொடுக்குறாரு, மற்ற எல்லாமே சாத்தானுடைய வழி தான். கடவுள் ஒருத்தர், அவர் இப்போ தான் வரார். அவர் கொடுக்குற வழியும் ஒன்று தான். மற்ற எல்லாமே சாத்தானுடைய வழி தான். அதில் கடவுளுடைய வழி கலந்துருக்கும் ஸ்லைட்டாக, அவ்வளோதான். சினிமா பாட்டிலே இருக்குது கடவுளுடைய வழி. அதுக்காக அவங்க என்ன இறை தூதரா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஜய் பாட்டு, நான் யார் ஜொலிக்கும் நட்சத்திரம்னு வரும். அது கடவுளுடைய ஞானம் இல்லையா? ஆத்மா நானுன்றது நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதுன்ற. அவங்க என்ன கடவுளை நினச்சா எழுதுனாங்க, அது வெளிப்படும்.
அவ்வளோதான். ஸோ இங்கே நேரடியாக கடவுள் வந்துட்டார். ஸோ மெயினாக ஞானம் வந்து இறைவன் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி உங்கள் மனக்கண்ணில் எப்போவுமே தெரிஞ்சிட்டு இருக்கட்டும். எந்த காரியம் செய்தாலும் அவரை மனக்கண்ணால் பார்த்தீங்கனாலே நான் அவருடைய குழந்தை, நான் அங்கே போகணும், அவர் என்னை அழிச்சிட்டு போக வந்திருக்கிறாரு, சொர்க்கத்துக்கு அதிபதியாக்க வந்திருக்கிறாரு, உலகம் அழிப்பது எல்லாமே அதிலே ஞாபகம் வந்துடும். ஸோ இதுதான் இறைவன் கொடுக்குற வழியே. அடுத்தது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். கறிமீன் இல்லை, வெஜிடேரியன் ஃபுட்டே கூட வெளியில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாம் எந்த எண்ணத்தில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். எல்லாம் மைண்டு ஃபுல்லாக காமம் தான். ஆண் மட்டும் இல்லை, பெண்களே. ஆனால் பெண்களை விட ஆண்களுக்கு இயல்பாகவே அது அதிகமாக இருக்கும், அந்த காம எண்ணங்கள். ஹோட்டலெல்லாம் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ட உடனே உங்கள் மனம் வந்து மோசமாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் தூய்மையாக இருந்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைன்னா தெரியாது. நம்ம எப்போவுமே அப்படி தானே இருக்கிறோன்னு போது தெரியாது. ஸோ இது அடுத்தது வந்து யாரை பார்த்தாலும் ஆத்மாவைத்தான் பார்க்கணும். மெயினாக உடம்பை பார்க்கக்கூடாது. இந்த உடம்புக்கு செய்த சிலையை, இல்லையா, தேவதைகளுடைய சிலை, அதை வழிபடக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம் அப்படின்ட்டு கிறிஸ்டின்ஸும் முஸ்லீமும் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே இறைவனுடைய ஞானம் என்ன தெரியுமா? ஸோ அங்கே இந்துக்கள் வந்து தேவதைகளை வழிபடுறாங்க. மதஸ்தாபகர்களே கடவுள் அல்லது கடவுளுடைய தூதர்னு நினச்சிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்கள விட தேவதைகள் உயர்ந்தவர்கள். மதஸ்தாபகர்கள் சொர்க்கத்துக்கே, அதாவது மதஸ்தாபகர்கள் வந்திருக்கலாம், மதஸ்தாபகர் வரல. ஏன்னா மதஸ்தாபகன்றது நபி கிடையாது, இயேசு கிடையாது. அவங்க உடம்புல ஒரு ஆத்மா வந்து பேசிச்சு இல்லையா, அதுதான் மதஸ்தாபகர் ஆத்மா. ஸோ அது கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வரல. அது அப்போ தான் மேலேருந்தே வருது. வந்த பிறகு அப்புறம் மறுஜன்மம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் சொர்க்கத்துக்கு இறைவனின் வழிப்படி வந்தவர்களை வணங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா வணக்கத்திற்குரியவர்கள் தான். ஏன் தெரியுமா? கலியுகத்தில் எல்லாம் விழுந்து கிடக்கிற நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஞானத்தை, ஏன்னா இந்த ஞானத்தை எடுத்த உடனே நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டோம், நிச்சய புத்தி வந்துடுச்சு அப்படின்னா. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம இறை தூதராக ஆகிறோம். சரி, இந்த ஞானத்தை எடுக்கலப்பா, அவங்களுக்கு என்ன நன்மை? மலக்குகள் அப்படின்ட்டு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க இல்லையா, வானத்தூதர்கள், இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும். அது யாரும் இல்லை. இப்போ இந்த ஞானத்தை எடுக்கிறதே ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறது தான். ஸோ உலகம் அழியும்போது தான் ஆத்மா மேலே போகும். அது வரைக்கும் தூய்மை ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா இங்கே பிறக்காது. ஏன்னா தூய்மையானவர்கள் இங்கே கிடையாது, இது தூய்மையான உலகமும் கிடையாது. அப்போ எங்கே வேணா கடவுள் இருக்கிற இடத்துக்கும் இந்த பூமிக்கும் இடையில் ஒரு ஒளி உலகம் அங்கே தான் இருக்கும். அதை வந்து ஃபரிஸ்தா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவார் கடவுள். அப்படின்னா சூக்ஷ்ம தேவதைன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் வாழ்வதற்கான தகுதி வந்துடுச்சு, ஆனால் சொர்க்கம் வரல. அதே நேரத்தில் இங்கே சேவை இருக்குது. என்ன சேவை? இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கறது மட்டும் சேவை கிடையாது. அந்த ஞானத்தை அடையக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இல்லை. அதனால தான் எடுக்க மாட்டுறாங்க. எல்லாம் காமம், கரிமீன் இதிலே மூழ்கி இருக்கிறாங்க. இப்போ புலனின்பத்தில் மூழ்கினா கடவுள்கிட்ட போக முடியாது, புத்தியே இணையாது. ஸோ அப்போ அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் உலக அழிவுலாம் வரும்பொழுது அவர்களை அறியாமல் ஒரு அமைதி அனுபவமாகும். அங்கே ஆச்சரியமாக இருக்கும். மரண தருவாயில் ஒரு அமைதி உருவாகும். ஸோ அந்த நேரம் இறைவனுடைய ஞானம் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ இறைவனை நினைப்பாங்க. ஸோ இதுக்காக தான் காலைல எழுந்துச்சி இறைவனை நினைக்கிறது. இவங்க தூய்மை ஆகிறதுக்கு மட்டும் இல்லை, தூய்மையின் அதிர்வலைகளை எல்லோருக்கும் பரப்புறதுக்கு. அதை தான் 5 மணிக்கு பிரபஞ்ச சக்தி மேலேருந்து வந்தது. கீழேருந்து எண்ணங்கள் மூலமாகத்தான் சக்தி மிக்க வாயுமண்டலம் உருவாகுது. ஸோ இப்படி இத்தனை வழிகள். அதுமாரி தூங்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தூங்கிடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இறைவன் கொடுக்குறார். குறிப்பாக சேவையில் 24 மணி நேரம் ஈடுபட்டு இருக்கணுன்றார். சேவைன்றது ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, மனதின் மூலமாக சக்தியை கொடுப்பதும். இறைவனின் நினைவு, இறைவனுடைய ஞானத்தை பற்றிய நினைவு, சொர்க்கத்தில் இருக்கிற அந்த தெய்வீக குணங்களை மனதுக்குள்ளே அசைப்போட, இது எல்லாமே தூய்மையான அதிர்வலைகளை நம்மளை சுற்றி பரவ செய்யும். இதுவும் சேவை தான். ஸோ இந்த சேவையில் சதா பிஸியாக இருக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் இனிமையாக பேசுகிறீங்க பாருங்கள், அதுவே சேவை தான். எப்படி பிரம்மகுமாரிகள் மட்டும் என்னானாலும் அமைதியாக இருக்க முடியுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா கேட்காதவங்க கூட குணத்தை பார்ப்பாங்கள்ல, அதை பார்த்து மாறுவாங்க. ஸோ இப்படி எண்ணம், சொல், செயல் இதன் மூலமாக இறைவனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு வினாடியும். அப்படி இப்போ பிரம்மகுமாரிகள் வெளிப்படுத்துறதோடைய நினைவு தான் ஒவ்வொரு மதத்திலும் அந்தந்த மத ஸ்தாபகர்களுக்கு ஒரு கதையை உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த கதையும் இல்லை, இப்போ நடக்கிற விஷயங்கள் தான்.
இறைவனின் வழிப்படி நடக்கும்போது சூக்ஷ்மமாக மனதுக்குள்ளே நடக்கிறது, அங்கே ஸ்தூலமாக மனதுக்குள்ளே அந்த கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் இடையில் நடக்கிற சண்டை. இதை அவங்க நல்லவங்க கெட்டவங்க, நிராகரிப்பாளர்கள், இறைவனை ஏற்றவர்கள், இப்படி இங்கே காட்டியிருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் அந்த மாதிரி பேர் இருக்காது, வேறு ஏதோ ஒன்று இருக்கும், டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா கௌரவர்கள், பாண்டவர்கள் அப்படி பிரிச்சுட்டாங்க. ஸோ கடவுள் ஒருத்தரை பிடிச்சி இன்னொருத்தரை பிடிக்கலன்னு சொல்லுவார். யோசிச்சு பாருங்கள். அதை மட்டும் யோசிச்சுட்டாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரி, ஸோ அதாவது பாவிகளை அழிக்கணும்னு முடிவு பண்ணால் எல்லாரையும் தான் அழிச்சாகணும். காஃபீர் அழிக்கணும்னா எல்லாரையும் தான் அழிக்கணும். ஏன்னா எல்லாருமே காஃபீர் தான். இறைவனுடைய ஞானத்தை கோடியில் சிலர் தான் ஏற்றுக்கிறாங்க. அப்படி காஃபீராகவே இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்யணுன்றதுக்காக தான் கடவுள் சக்தியை கொடுத்து அவங்கள மாற்றுங்க. கடைசியிலையாவது என்னை நினச்சி தான் ஆகணும். ஏன்னா நினச்சி தான் மேலே போக முடியும். அந்த நேரம் ப்ரேயரு, ஜபம் எதுவும் வேலைக்கு ஆகாது. ஸோ கடவுளை நினைக்கும்போது தான் மேலே போவாங்க. இப்போவே நினச்சா சொர்க்கத்துக்கே வந்துடுவாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் நினைக்கிறது எதுக்குன்னா, சுற்றி தண்ணி வரும், நெருப்பு வரும், எல்லாம் இருக்கும், பயந்துன்னு இருக்கும் ஆத்மா. அப்போ என்ன தான் அந்த மதவெறி பிடித்த ஆத்மா இருந்தாலும் கடைசியில் இறைவனை நினச்சே தீரும். ஏன்னா அந்த அளவுக்கு பயம் இருக்கும். அப்படி நினைக்கும்போது தான் மேலே போகும். அதுதான் முக்தின்னு சொல்கிறோம். ஸோ முக்தியே கடவுளுடைய குழந்தைகள் மூலமாகத்தான் கொடுக்கிறார். ஸோ அப்போ இறைவன் சொல்கிற விஷயங்கள் காலையிலேருந்து நைட்டு வரையும் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அத்தனையும் ஃபாலோ பண்ணுறவங்க தான் சொர்க்கத்தில் நாராயணன் ஆக முடியும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணலன்னா, அறகுறையாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அறகுறையான பதவி தான் அங்கே கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறது தான் இங்கே எப்படி வந்துருச்சுன்னா, சில தூதர்கள் சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம அதில் சொன்னோம், அவங்க தூதர்கள்னு வச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது. இங்கே அப்படி கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் வழி கொடுக்குறார், கடவுள் தான் கொடுக்குறார். அந்த வழியில் முழுக்க அன்பு தான் இருக்கும். இல்லை ஒருத்தர் சண்டை போட வந்தால் குத்து, என்ன ஆனாலும் நீ அமைதி தான், நீ என் நினைவில் இருந்தனா, அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் கூட ஒருத்தர் வராரு ஏதோ ஒரு காரணத்தினால, முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அதுக்கான தண்டனைலாம் வரும் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உடம்புன்றதே மறந்த ஆத்மான்னு ஒன்று இறைவனை நினைக்கணும். பயிற்சி பண்ண தான் வரும். அந்த நிலை அடையும் போது தான் உலகழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நிலை அடையும் போது உங்களை ஒருத்தன் அப்படி தவறான எண்ணத்தில் வராங்க. இப்போ அவங்க பெண்ணாக இருக்கிறோன்னு வச்சுக்கலாம், அந்த கற்பழிக்கிறது இந்த மாதிரி எண்ணத்திலே வரான்னு வச்சுக்கோங்க, கடைசியெல்லாம் அது பயங்கரமாக நடக்கும். இப்போவே அப்படி தான் இருக்குது இல்லையா? அப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கேமரா இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. ஆஸ்பத்திரி இருக்காது. ஏன்னா ஒரு யுத்தம்னு வந்ததுன்னா முதல்ல ஆஸ்பத்திரியை தான் காலி பண்ணுவாங்க. பாலஸ்தீனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நடக்கும். என்ன பாதுகாப்பு? கடவுள் சொல்கிறார், என் நினைவில் இருந்து நீ ஆத்ம உணர்வில் நிலைச்சிட்ட அப்படின்னா, அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் பக்கத்தில் வரும்போது உன் உடம்பே அவங்களுக்கு தெரியாது, பிரகாசமான ஒளி தெரியும். அந்த செகண்டில் அவனுக்கு அப்படியே இருட்டான மாதிரி இருக்குன்றார். ஏற்கனவே நடந்திருக்குது இந்த மாதிரி எல்லாம். ஸோ இறைவன் ஒருத்தர் உடம்புல வராருன்னு இல்லையா, அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவரை தான் ஆதாம் அப்படின்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, இந்த மனுநாளான இந்த உடலின் உணர்வுகளில் மூழ்கி இருக்கிற மனுஷனை அதிலிருந்து எழுப்புறார். நீ உடம்பு கிடையாது ஆத்மான்ட்டு. அதை தான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆரம்பத்துலேயும் எழுப்புறார் ஆதாமை, இறுதியிலும் எழுப்புறார். அந்த ஆரம்பம்னு சொல்லலாம், இறுதினும் சொல்லலாம் இந்த விஷயத்தை. ஏன்னா இதுக்கப்புறம் உலகம் அழியிறதே சொர்க்கமாக மாறுறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். இறுதியில் இதை இறுதின்னு சொல்ல முடியாது. இதுனா இது காலச்சக்கரம் தானே. இது இந்து மத புராணத்தில் முடிவில் தான் ஆரம்பம் இருக்குதுன்னு அடிக்கடி சிவன் சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. சிவன் அது மாதிரி உடல் கொண்டவர் கிடையாது. அதில் கழுத்தில் பாம்பு போட்டிருக்கிற காட்டுறது சங்கர். அது பக்தி மார்க்கத்தின் விஷயம். மற்றபடி இறைவனுக்கு உடம்பு கிடையாது. லிங்கம் தான் கரெக்டான பூஜைக்கான விஷயம். ஏன்னா இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கார். ஒரு வயோதிகர் உடலில் வர்றாரு. எதுக்கு வர்றாரு? அவர் வாய் வழியாக பேசுகிறதுக்காக. அப்போ சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி பிரம்மாவுடைய வாய், அது பேரே கோமுகின்னுவாங்க, பசுவின் வாய். இப்போ மேலே முட்டை வடிவத்தில் இருக்கு இல்லையா, அதுதான் இறைவன். இதை பெருசாக வச்சுட்டாங்க. அங்கேயுமே காபான்னு வச்சுருக்குறாங்க பாருங்கள், மெக்காவுக்கு. ஸோ கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு தெரிந்தால் அந்த காபாவை எந்த இந்துவும் தப்பாக பேச மாட்டாங்க. எந்த முஸ்லீமும் இந்து கோயிலை, சிவன் கோயிலெல்லாம் இடிச்சும் இருக்க மாட்டாங்க. அதான் பக்தின்றதே சாத்தான் தான் மதங்களை உருவாக்குறது, மனிதர்களுக்குள்ள பிரிவினை உருவாக்குறது, அனைவரையும் ஒன்றாக இணைக்கிறது தான் கடவுளுடைய வழி. அதுக்கு உடலையே பார்க்காத ஆத்மாவை பாரு, ஹிந்துன்னு பார்க்காத, முஸ்லீம் பார்க்காத, கிறிஸ்தவன் பார்க்காத, ஆத்மான்னு பாரு. எல்லா ஆத்மாவும் என்னுடைய குழந்தை. அப்போ உனக்கு என்ன சகோதரன் தானே, அந்த அன்போடு பாரு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதுதான் இறைவனுடைய வழி.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஓகே அதில் உள்ள டைரக்ட் வழியும் அர்த்தமும் நம்ம சொல்லிட்டோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது அர்த்தம் நீங்கள் கேட்டிருந்தா கூட நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது உண்மையாக இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். எங்ககிட்டயும் அவர் அப்படி தான் சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஆனால் இங்கே 151 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிராகரிக்கிறவங்க வந்து ஒரு சில நபிகளை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணல, அவங்க வந்து உண்மையான நிராகரிப்பார், அவங்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து கடவுளை நிந்தனை பண்ணுறது, கடவுளே துக்கம் கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் கடவுள் துக்கம் கொடுக்க மாட்டாருன்றது அதிலே இருக்குது. உங்களுக்கு துக்கம் கொடுக்கறனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு. ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். 147 வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இங்கே வந்து இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. சரி, நல்லது செய்கிறவங்களுக்கு கடவுள் வேதனை கொடுக்க மாட்டார், எனக்கு என்ன லாபம்ன்ற. சரி, கெட்டவங்களுக்கு வேதனை கொடுத்தா மட்டும் கடவுளுக்கு என்ன லாபம் இல்லையா. ஸோ அவர் எதுவுமே பண்ணுறது கிடையாது, அவர் ஞானத்தை கொடுக்கறது தான் அவருடைய வேலை. என்ன ஞானம்? நல்லது எது கெட்டது எதுன்ட்டு. அதான் கீதையில் கர்மா அகர்மா விகர்மா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பாவம் புண்ணியம் என்னது? உடல்ன்ற உணர்வில் வந்து நீங்கள் பண்ண எல்லாம் பாவம் தான். அதனால் உடலை மறந்து ஆத்மான்னு உணருங்க. ஆத்மா கிட்ட பேசுகிறேன், ஆண் கிட்ட பேசலை, பெண் கிட்ட பேசலை, உங்கள் அப்பா கிட்ட பேசலை, அம்மா கிட்ட பேசலை, இந்து கிட்ட பேசலை, முஸ்லீம் கிட்ட பேசலை, கிறிஸ்டின் கிட்ட பேசலை, சகோதர ஆத்மா கிட்ட, என் அப்பாவுடைய குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தையே ஆண்ட அதிபதியாக ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க, மீண்டும் ஆக போகிறாங்க. அந்த மரியாதையோட குழந்தைகிட்ட பேசலை. உடம்பு தான் குழந்தை பெருசாக வளர்றதுலாம், ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போ இந்த உணர்வு இருந்துச்சுன்னா யாரையுமே தாழ்ந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எல்லோரையும் உயர்த்தி பார்க்க சொல்கிறார். ஏன்னா கடவுள் நம்மை உயர்த்தி தான் பார்க்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து வேதனையை தயார்படுத்தி வைக்கலை. ஆனால் நீங்கள் செய்த பாவம் இல்லை, கடந்த 2500 வருடம் நரகத்தில் பாவம் செஞ்சுருக்கிறோம், அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். அதை இறைவன் கையை பிடிக்கிற மாதிரி இறைவனுடைய வழியை ஃபாலோ பண்ணும்போது, ஃபாலோ பண்ணலன்னா கையை விட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? போத்துன்னு உழுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை மொத்தமாக வருது. மற்றபடி இது கடவுள் பண்ணலை, அதை தான் நான் மெயினாக சொல்ல வரேன். சரி, அடுத்தது வந்து அதுதான் 152 வந்து பிரிவினையை செய்யாதவர்களுக்கு தான் நற்கொலின்றது. அப்படின்னு அர்த்தம். கடவுள் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கிது. கிருபை உடையவனாக இருக்கிறார், பொறுத்துக்கொள்பவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா? அதே மாதிரி நீங்களும் ஆகணும். ஏன்னா நீங்கள் கடவுளுடைய குழந்தைகள் இல்லையா. இப்போ மதங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நபி அவர் உயர்ந்தவர்ப்பா, நம்மளால் அப்படி பண்ண முடியுமா? இயேசு கடவுள்னு நினச்சிக்கிறான், அவரால் முடியும், நம்மளால் முடியுமா? கடவுள் சொல்கிறார், நீங்கள் இப்போ நடந்துக்கிறதுடைய நினைவு தான் அவர்களுடைய கதையாக வெளிப்பட்டு இருக்குது. அதேமாதிரி ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே நிஜத்தில் எதுவுமே நடக்கலை. அப்போ அப்படின்றதை விட கடவுளுக்கு ஈக்குவலாக, ஏன்னா அதில் கூட சில இடங்களில் இயேசு திட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஏதாவது ஒரு தவறு இருக்கும், அல்லது நிறையா கூட இருக்கும். ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அவர் சொல்கிறார், எனக்கு யாருமே கெட்டவங்களா தெரியலையேன்றார். உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியுது? ஏன்னா உடலை பார்த்ததுனால வந்த வேற்றுமை இது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ கடவுள் எவ்வளோ பொறுமைசாலியாக இருந்தால் 1 வருடம் 2 வருடம் இல்லை சகோதரர்களே, கடந்த 100 வருடமாக இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து கொடுத்தாரு, அவர் சரீரத்தை விட்டார். என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு மரணம் வரும் இல்லையா. அடுத்தது இன்னொரு சகோதரி உடம்பில் வந்தும் கொடுத்துட்ருக்கார். தொடர்ந்து 100 வருடம் பொறுமையாக தினம் கொடுத்துட்ருக்கிறார். நம்ம குழந்தைங்கக்கிட்டே ஒன்று சொல்லி செய்யலைன்னா ஃபஸ்ட்டு அன்பாக சொல்லுவோம், செய்யலைன்னா ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடும், கடுப்பை வாய்ஸை உயர்த்துவோம், இல்லை கையை உயர்த்துவோம். ஆனால் கடவுள் எவ்வளோ அன்பாக இருக்கார் யோசிச்சு பாருங்கள். காமத்தை விடுன்றார், இருந்தாலும் ஆபத்தை தூண்டக்கூடிய விஷயத்தின் பக்கம் உங்கள் புத்தி போகுது, இதெல்லாம் அவருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லி மாத்துறார். அதே மாதிரி கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அப்போ எவ்வளோ பொறுமையுடையவர். அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக இருக்கணும். அதேமாதிரி கருணை உடையவர். ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுனால கடவுளுக்கு எந்த லாபமும் கிடையாது.
இல்லையா? அதுதான் கருணை. இன்றைக்கி மனிதர்கள் ஒன்று பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன தான் நான் எதையுமே எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக லாபம் இருக்கும். அது இல்லாமல் அவங்க செய்கிற நல்ல காரியத்துக்கான பலன் கடவுள் வேறு கொடுத்துருவார். ஸோ அப்படியும் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனால் கடவுள் செய்கிற இந்த நன்மைக்கான பலன் அவருக்கு கிடைப்பதே கிடையாது. ஏன்னா கடவுள் சொர்க்கத்திற்கு வருவதே கிடையாது. ஆனால் மதங்கள் கடவுள் சொர்க்கத்தில் இருப்பார்னு நினச்சிட்ருக்காங்க இல்லையா? வர்றது கிடையாது. அதனால தான் அன்பே சிவன்றோம். இதுதான் அன்பு. எந்த விதமான பிரதிபலம் இப்போ தாய் அன்பு தான் உயர்ந்ததுன்றாங்க. ஆனால் அவங்க கூட எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? 30 வயசாகி வேலைக்கு போகாமல் இருந்து பாருங்கள், உங்கள் தாய் அன்பு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஆனால் கடவுள் அதெல்லாம் பார்க்கல. என் குழந்தை இந்த உலகத்தின் அதிபதி ஆகணும், அப்படி தான் ஆக்கினேன். இழந்துடுச்சு, ஏன்டா இழந்த திட்டலை, மீண்டும் அப்படி ஆகக்கூடாது. நீ என்ன பண்ணுவ? நாடகத்தில் அது பதிவாகி இருக்குது. ஏன்னா இந்த 5-6 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கன்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே நேரம் இதே மனநிலையில் பார்ப்பீங்க. ஏற்றுக்கிட்டு சொர்க்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இப்போவும் வருவீங்க, அப்போ நிராகரிச்சிருந்தால் இப்பயும் நிராகரிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் கடவுளும் ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் நீங்கள் இழந்துட்டீங்க குழந்தைங்களே, அது நாடகத்தில் பதிவாக இருக்குது. பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம செய்த பாவத்தினால்தான் இழக்கிறோம், பட் என்ன பண்ணுறது, நாடகத்தில் பதிவாக இருக்குதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்கன்றார். இல்லை அவன் பாவம் பண்ணியிருப்பான் அதனால தான் இப்படி இருக்கிறான், அப்படி நினைக்காதீங்க அப்படிங்கிறார். ஸோ இதை தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடவுள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார், அவர் ஒருத்தனை ஊனமாக படைப்பார், இப்படி படைப்பார் அப்படின்லாம் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்கவுங்களுடைய கர்ம வினைப்படி தான் அவங்க பிறக்கிறது. ஆனால் இப்போ கடைசியில் சொல்கிறார், மற்றவர்களை அப்படி பார்க்காதீங்க, அவன் பாவம் செஞ்சதுனால தான் பண்ணுறான்னு கூட நினைக்காதீங்க. நாடகத்தில் அவங்க அப்படி இருக்கிறாங்க, நீங்களும் நிறைய பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது, கடைசியில் நான் காட்சி போட்டு காட்டுறேன்றார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளா இவ்வளோ அது நமக்கு டவுட் இருக்காது. ஏன்னா அந்த குணம் இப்போவும் நமக்குள்ளே இருக்கும். அதை தூண்டக்கூடிய விஷயம் வரும்போது எட்டி பார்க்கும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம். கொலை பண்ணுற அளவுக்கு கோபம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க ராஜாவெல்லாம் இருக்கும்போது. இப்போ பிச்சைக்காரனாக இருக்கும்போதே உங்களுக்கு இந்த கோபம் வருதுன்னா, இப்போ உங்கள் ராஜ்யத்தை அபகரிக்கிறான்னா விட்டுருப்பீங்களா? ஸோ எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். அதுதான் பிறக்கும்போதே பாவியாக பிறக்கிறீங்கன்றதுடைய அர்த்தம். ஓம் சாந்தி. இதை கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, பிறக்கும்போதே நம்ம பாவியாக தான் பிறந்திருக்கிறோம். அப்படியா? எப்போ பாவம் செஞ்சாங்க? முன் ஜென்மம் இருந்திருந்தால் தானே பாவம் செஞ்சுருப்பாங்க. அது என்னமோ ஆச்சரியம் அவங்களுக்கு. அது மீறி அவங்களுடைய புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ சொர்க்கத்தில் இருந்த ஆத்மாக்கள் இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. அவர்களுக்கு மட்டுமே இது புரியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தீங்கனாலே சத்தியமாக நீங்கள் சொர்க்கத்தின் தேவதை தான். இல்லைன்னா இதை பார்க்குற பொறுமை சத்தியமாக வராது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.